கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஆபிரகாமை இந்த தேசத்தை விட்டு என்று சொன்ன உடனே அவர் உடனே கடந்து போனார் என்று கீழ்ப்பிடிந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, அதனால இந்த நாளில் பார்க்கிறோம். அதே போல 7வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் அவரை வழிநடத்தி ஆபிரகாமை வழிநடத்தி கொண்டு போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கானானிய தேசத்துக்கு வந்த உடனே, இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன், உன் சந்ததிக்கு நான் சுதந்திரமா தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஒரு தேவ பிள்ளைகளே, ஒரு நிலையில்லாமல் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்னை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் தேசத்துக்கு வந்துட்டேனே, இன்னும் எனக்கு ஒரு ஸ்தலம் கிடைக்கலையே, நான் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி குழம்பி கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் நடத்துகிற விதமாக நடக்கும் பொழுது இங்கே ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளையே, நீ தேவ சமூகத்தில் சரியாகபடி தேவன் வழி நடத்துவானால் சரியான இடத்துல கொண்டு உனக்குன்னு ஒரு தேசத்தை தருவார், உனக்குன்னு ஒரு ஊழியத்தை தருவார், உனக்குன்னு ஒரு தொழிலை தருவார், உனக்குன்னு ஒரு படிப்பை தருவார். தேவ பிள்ளைகளே, அவர் நீ செய்கிற எந்த இடத்துல விவசாயம் செய்ய வேண்டுங்கிறத சரியானபடி உனக்கு ஒரு இடத்தை தருவார். தேவ பிள்ளைகளே, இத்தனை நாள் எனக்கு ஒரு வீடு இல்லையேன்னு சொல்லி கலக்கி கொண்டு இருக்காத தேவ பிள்ளைகள், உனக்குன்னு ஒரு வீட்டை தருவார். ஆபிரகாம் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து கடந்து போனதுனால ஒரு தேசத்தையே ஆண்டவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, நீ நினைக்கலாம் எனக்கு ஒரு குறிப்பிட்ட பூமி தான் கிடைக்கும், ஒரு குறிப்பிட்ட இடம் தான் கிடைக்கும் என்று சொல்லி நினைக்காதே. தேவ பிள்ளைகளை, நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து கடந்து போகும் பொழுது தேவ பிள்ளை அந்த தேசத்தையே உனக்கு வாக்கு கொடு ஆண்டவர் வாக்கு கொடுத்து உனக்கு தர வல்லவராய் இருக்கிறார். நீ இருக்கிற இடங்களிலே நீ எதிர்பார்க்காத மக்கள் மத்தியில் உன்னை கொண்டு போய் எப்படி ஆபிரகாமை அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு சொல்படிந்து கீழ்ப்படிந்து கடந்து போகும் பொழுது அந்த ஒரு தேசத்தை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அவன் சந்ததிக்கு இதுவரைக்கும் அவன் சந்ததி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இது வரலாறு. தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஜீவன்ல இருக்கிறது, இந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்து அதே வார்த்தை தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை மத்தியில பேசிக்கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளைகள், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், இந்த பூமியை உனக்கு தருவேன். நீ இந்த பூமியை உனக்கு தருவேன். நீ தேவ சமூகத்துல அவர் சரியானபடி நீ அவர் சொல்ற வார்த்தைக்கு நீ கீழ்கடந்து போகும்போது சரியான இடத்துல உனக்கு அவர் இடத்துல கொண்டு போய் சேர்ப்பா. சரியான இடத்தை உனக்கு சுதந்திரத்துக் கொள்ள கிருபை கொடுப்பா. சரியான தேசத்தை கொடுப்பா, சரியான வேலையை கொடுப்பா, சரியான ஊழியத்தை கொடுப்பா, சரியான படிப்பை கொடுப்பார். தேவ பிள்ளைகளே, அதை நீ சுதந்திரத்துக் கொள்ளலாம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளை, நீ யாராக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், தேவனை அறியாத ஜனமாக இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வானத்தின் பூமியும் படைத்தவர் ஒரே ஒருவர் தான். தேவாதி தேவனும் கர்த்தாவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். நீங்க அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு சொல்லி கேட்கலாம். தேவ பிள்ளைகளே, அவர் பேர் சொல்லி அழைக்கிற தேவன். தேவ பிள்ளைகளே, உங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவன். ஆபிரகாமை பேர் சொல்லி அழைத்த தேவன். அவன் அப்படியே புறப்பட்டு போனான். ஆனால் அவர் என்ன சொல்றாரோ அதுபடி இங்கே கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தேவ பிள்ளைகள், ஆபிரகாமுக்கு அந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக ஆண்டு கிருபை கொடுத்தது போல உங்களுக்கும் சுதந்திரத்தை தருவா. தேவ பிள்ளைகளே, அப்படி அதே போல தேவ அந்த தேசத்துக்கு கடந்து போனதுக்கு அப்புறம் தான் தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு அவர் ஒரு குழந்தை கொடுத்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். குழந்தை செல்வங்களை கொடுத்தார். தேவ பிள்ளைகளை பொண்ணு பொருள் எல்லாத்தையும் கொடுத்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அந்த தேசத்தையே சுதந்திரத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, வானம் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தை ஒளிந்து போன்னு சொன்னார். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உடனே இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொன்ன உடனே, இந்த பூமி உனக்கு தருவேன் என்று சொன்ன உடனே ஆபிரகாம்
தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த இடத்துல போனாலும் சரி, தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற பெற கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அந்த நாட்களில் சபை கிடையாது, ஒரு கோயில் கிடையாது தேவ பிள்ளைகளே. ஆனால் பலிபீடத்தை முதல் ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று வேதத்தில் சொல்லுகிறது. எந்த இடத்துக்கு போனாலும் சரி கர்த்தரை தொழுது கொள்ளாத மறவாதங்க. இந்த ஆபிரகாம் அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட காரணம், அவனுடைய சந்ததி இன்னும் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுகிற காரணம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறேன். தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் அதை செய்தார். தேவ பிள்ளைகளை, நீங்கள் அதை செய்ய பொழுது தேவ பிள்ளை அவர் சொன்னபடியே உங்களுக்கு எந்த பூமி அவர் தர சித்தமா, எந்த பட்டணத்தை தர சித்தமா இருக்கிறாரோ, எந்த தேசத்தை உங்களுக்கு தர சித்தமா இருக்கிறாரோ, எந்த தொழிலை தர சித்தமா இருக்கிறாரோ, எந்த வேலை தர சித்தமா இருக்கிறாரோ, எந்த படிப்பை தர சித்தமா இருக்கிறாரோ, எப்பேற்பட்ட வீடு தர சித்தமா இருக்கிறாரோ, அப்பேற்பட்ட காரியங்களை, எப்பேற்பட்ட ஊழியத்தை தர சித்தமா இருக்கிறாரோ, அப்பேற்பட்ட ஊழியங்களை உங்களுக்கு தந்து தேவ பிள்ளைகளே உங்களை மேன்மைப்படுத்தி ஆபிரகாமை போல உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த இடத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி சுதந்திரத்துக் கொள்ள முடியாத கிருபைகளை கொடுக்குவார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நேற்றென்று மாறாதவர், அதே போல உங்களுக்கும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, ஆபிரகாம் அப்பா நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து போன பொழுது அப்பா அவனுக்கு அப்பா அந்த கானானுடைய தேசத்தை காமித்து இந்த பூமியை சந்ததிக்கு தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து அவனுக்கு அந்த சந்ததிக்கு அந்த தேசத்தை கொடுத்த தேவனே, அப்பா இன்னைக்கு எனக்கு ஒரு இடம் கிடைக்காதா, எனக்கு ஒரு தேசம் கிடைக்காதா, எனக்கு ஒரு தொழில் கிடைக்காதா, எனக்கு ஒரு வேலை கிடைக்காதா, எனக்கு ஒரு படிப்பு கிடைக்காதான்னு சொல்லி ஆண்டவரே பிள்ளைகள் குழம்பிக் கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு நீர் பிள்ளைகளோட பேசி ஒரு வழியை காட்டி பிள்ளைகளுக்கு அதை சுதந்திரத்துக் கொள்ள அப்பா தாப்பனை இருக்கிற இடங்களில இருக்கிற தேசத்தை, இருக்கிற கிராமத்தை, இருக்கிற பட்டணத்தை, இருக்கிற வேலையை, தொழிலை சுதந்திரத்துக் கொள்ளத்தக்க நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். We got to live like a talk in the name of Jesus. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆபிரகாமை நினைவு கூர்ந்து அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அதிசயங்களை அற்புதங்களும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் நம்முடைய வல்லமை கடந்து வர முடியாது. We have to live